எங்களுடைய பாவங்கள், எங்களுடைய அக்கிரமங்கள், எங்களுடைய பாவங்களுக்காக இயேசு கிறிஸ்து முழு இரத்தத்தை சிந்தி தன்னுடைய சரீரத்தை ஜீவபலியாக கொடுத்து எங்களுக்கு மீட்பை பெற்று தந்தார். ஆகையால் இன்றைய நாள் ஒரு மன மகிழ்ச்சியினார். இந்த நாளிலே இயேசு கிறிஸ்து சொன்னது அஞ்சாவது வார்த்தை. யோவானின் சுவிசேஷத்தில் சொல்லப்பட்டுள்ளது. யோவானின் சுவிசேஷம் 19:22 சொல்லப்பட்டுள்ளது. அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து தேவ வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாக இருக்கிறேன் என்றார். தாகமாக இருக்கிறேன். தாகம் என்பது நமக்கெல்லாம் உண்டானது ஒரு மகனான காரியம் இல்லையா? தாகம் ஒரு நாளைக்கு சாப்பிடாம கூட ஒரு நாளைக்கு முடியலாம். ஆனால் தாகத்துக்கு ஒரு தண்ணி குடிக்காமல் இருக்கலாம். அது பெரிய ஒரு ஜீரணிக்க முடியாத ஒரு காரியம். தொண்டை வளர்ந்து நாக்கெல்லாம் மறந்து போயிருக்கு. தாகம் என்பது இந்த வேளை நாங்கள் இயேசு கிறிஸ்துவை நாங்கள் பார்க்க முடியும். அவர் சிலுவை சுமந்து கொண்டு போகிறார். அது பாரமான சிலுவை. அந்த சிலுவை 150 கிலோ இடையுள்ள சிலுவை. அந்த சிலுவையை சுமந்து கொண்டு போகிற சரீரம் முழுவதும் அடிக்கப்பட்ட இரத்த காயங்கள், எல்லா இடம் அடிக்கப்பட்ட இரத்த காயங்கள், 3 இரத்தவர்கள் அவர் அந்த சிலுவை சுமந்து கொண்டு சிலுவை எடுத்துக்கொண்டு போகும்போது நிச்சயமாக அவருக்கு தாகம் உண்டாகிருக்கும். ஏனென்று அவர் அந்த நேரத்தில் மாசமாக காணப்பட்டது. ஆகையால் அவருக்கு நிச்சயமாக தாகம் உண்டாகிருக்கும். அதில் நான் உங்கள் பாப்போம் மார்க்கு விசேஷத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த இடத்துல வெட்போளம் கலந்த திராட்சரத்தை அவருக்கு கொடுக்கின்றார். ஆனால் அவர் அதை ஏற்க மறுத்துட்டார். அப்படியாக அவரை கொண்டு போய் சிலுவையில் தொங்கப்படுற 2 கைகளுக்கு மாணி அடிக்கப்பட்டிருக்கிறது. உடம்பு முழுவதும் ரத்தம் பாய்ந்து கொண்டு இருக்கிறது. 2 கால்களை இந்த ஆணி அடிக்கப்பட்டது. அப்படியாக அவர் நரக வேதனையை பற்றியில் அவர் வினா எலும்புல ஈட்டியால் குத்தி பார்க்குறாங்க. அவர் மறைச்சிட்டார். அந்த குத்தி ஈட்டியால் குத்தி பார்க்குறாங்க. அந்த வேளையில் அவருக்கு அந்த வேளையில் ரத்தமும் தண்ணீருமா பாயிடும். பாயும்போது முழு ரத்தங்களும் சிந்தப்பட்டு எல்லாமே அவரால் முடியாத கட்டப்பட்டிருக்காங்க. அவர் சொல்கிற தான் பிதா பின்ன நோக்கத்தை நிறைவேற்றினார், வேத வாக்கிய நிறைவேறத்தக்கதா நான் தாகமாக இருக்கிறேன் அவர் சொல்கிறேன். இப்படி நாங்கள் பார்க்க வேண்டியது. நாங்கள் இதை நாங்கள் இன்னும் ஒரு இதில் பார்க்க வேண்டாம். யோவானின் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 8, 10, 11 நாங்கள் வாசித்து பார்க்கணும். அப்பொழுது சமரியா நாட்டலாகி ஓடி ஸ்திரீ தண்ணீர் மெல்ல வந்தார். இயேசு அவரை நோக்கி தாகத்துக்கு தா என்றார். அப்படியே அதுக்குள்ள சம்பாஷணை நடந்து கொண்டிருக்குது. அப்போ அவள் கேட்குறா, என்னட்ட நீ தண்ணி என்னட்ட கேட்பா என்ன அவன் சொல்லும்போது அவர் சொல்கிறார் இயேசு கிறிஸ்து. இயேசு அவளை நோக்கி பிரதித்திரமாக, நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தா என்று உன்னிடத்து கேட்கிறவன் இன்னார் என்பதை அறிந்திருந்தால் நீயே அவர்களுக்கு கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவத்தண்ணீரை கொடுத்திருப்பார் என்றார். இயேசு அவளுக்கு பிரதித்திரமாக, நீ இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும். நான் கொடுக்கிற தண்ணீரை குடிக்கிறவனுக்கு ஒரு காலம் தாகம் உண்டாகுது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவகாலமாக ஊறுகின்ற நீரூற்றாய் இருக்கும் என்று சொல்கிறார்கள். நீரூற்றாய் என்று சொல்வது அவர்கள் ரட்சிப்பதற்கிறார். ஆகையால இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல அந்த இஸ்திரி ஒரு பாவ வாழ்க்கை வாழ்ந்துருந்தார். அப்போ இயேசு அவரை தேடி போய் தன்னை வெளிப்படுத்தி அவவே அந்த பாவ வாழ்க்கையின் விடுதலையாக அவர் ரட்சிப்பை கொடுக்கறதுக்காகவே தான் அந்த இடத்துல சென்றிருக்கோம். அப்போ இயேசு கிறிஸ்துவுக்கு எப்பவுமே அவருடைய சரீர தாகம் பெரிதாக இருந்திருக்க முடியாது. அந்த இடத்துல கூட அவருடைய சரீர தாகம் தாகம் ஆத்ம தாகம் இருக்குது. அதுதான் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது. அவர் அப்போ ஆத்ம தாகம் உள்ளதாக காணப்படும். அதில் நாங்கள் கடைசி காலம் இருக்கிற முடியா நாங்கள் எந்த நிலைமையில் இருக்கிறோம் அப்படின்னு ஆராய்ச்சி பார்ப்போம். நாங்களும் இயேசு கிறிஸ்து ஆத்மதான் உள்ளவரை இறங்கப்படுகிறார்கள். நாங்களும் அவருக்கு ஆத்ம அறுவடை செய்கிறார்கள். அவர் எங்களுக்கு தந்து ரட்சிப்பின் விடுதலையை நாமும் மற்றவர்களுக்கு சொல்லுவோம். தேவனுக்கு ஆத்ம ஆதாயம் செய்வோம். தேவனோட ஆசை